ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். யோசிக்கிறாயா? என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையே? இந்த யோசனை என்பது உனக்கு முன்பே வந்திருந்தால் இதில் இருந்து நீ தப்பித்திருப்பாய். ஆனால் யோசனை என்பது எல்லாம் முடிந்த பிறகுதானே உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. காலம் முழுவதும் நீ தவறுகள் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ செய்யும் தவறு பிறரை கெடுப்பது என்பது அல்ல என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை. நான் சொல்லப் போவதை பொறுமையாக இப்போதாவது கேள். உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கும் செய்தி உன் வாழ்க்கையை அழிப்பது மட்டுமல்லாமல் உன் பிள்ளையின் வாழ்க்கையையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. நாசக்காரர்களை நம்பி நம்பி உன் வாழ்க்கை இன்று சீரழிந்து போயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாயா இப்போதாவது? நீ உன் வாழ்க்கையை அழித்தது மட்டுமல்லாமல் உன் பிள்ளையின் வாழ்க்கையையும் அழித்துக் கொண்டுதான் இருக்கிறாய் நின்று கொண்டு. வேடிக்கை பார், இப்போதும் வேடிக்கை பார், பொறுமையாக வேடிக்கை பார். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை அழிந்து கொண்டிருப்பதை வேடிக்கை பார். எனக்கு உன்னிடத்தில் பேசுவதற்கு விருப்பமில்லை என் பிள்ளையே. ஆனாலும் உன்னை தேடி வந்து நான் பேசிக்கொண்டிருப்பது எதுவும் அறியாமல் உன்னை நம்பி இந்த உலகத்திற்கு வந்த உன் பிள்ளையை நினைத்துத்தான் இப்போது கூட உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளையே, சொந்தங்கள் வேண்டும் வேண்டும் என்று உன் பிள்ளையின் வாழ்க்கையை அழித்தது போதும் என் தங்கமே. நாசக்காரர்கள் நின்று உன் வாழ்க்கை அழிவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. விழித்துக்கொள். இப்போதும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கை நாசமாகிவிடும். அக்கிரமக்காரர்களின் தலை உருளப் போவது உண்மைதான் என் பிள்ளையே. அன்றுதான் சத்தியம் இருக்கிறது என்பது உனக்கு புரிய வரும். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பது உன் கைகளில் இருக்கிறது என் பிள்ளையே. அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். உன் வாழ்க்கையில் இருக்கும் செய்வினையை அழித்து, உன் வாழ்க்கையில் இருக்கும் தீயவர்களை அழித்து, உன் வாழ்க்கையில் இருக்கும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை காப்பாற்றுவது உன் கையில் இருக்கிறது என் தங்கமே. இப்போதும் உன்னிடத்தில் நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அதுவும் உன் பிள்ளையின் வாழ்க்கைக்காக. அன்பு பிள்ளையே, 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் ஆண் பெண் உருவத்தை வாங்கி கெடுதல் செய்பவர்களுக்கு நீ செய்ய வேண்டும். அந்த செய்வினையை நீக்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்து 108 மூலிகை சாம்பிராணியை உன் வீட்டிற்குள் போட்டு சத்திய நாராயணா படத்தை உன் வீட்டிற்குள் வாங்கி வைத்து செய்வினையை அழிக்கும் தீர்த்தத்தை வாங்கி உன் வீட்டையும் உன்னையும் சுத்தம் செய்து கர்ம வினை தீர்க்கும் தீர்த்தத்தை வாங்கி கர்ம வினைகளை தீர்த்து உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்திக் கொள். இதையும் தவறவிட்டால் மீண்டும் உன்னை தேடி வரமாட்டேன் என்பது சத்தியமாக சொல்வேன். ஓம் சக்தி. நன்றி.